ஓகே. இன்னைக்கு டே 10ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, ஒரு ஃபிபனாச்சி சீக்வென்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதோட கான்செப்ட் பார்க்கலாம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபிபனாச்சின்னா என்னன்னு பார்த்தரலாம். இப்போ ஒரு சர்டைன் நம்பர் வரைக்கும் இப்போ ஒரு 8ன்னு வச்சுப்போம். 8ன்ற டெர்ம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிட்டே வரும். ஃபிபனாச்சி வந்து பிரிண்ட் ஆயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் 8 நம்பர் நம்ம எழுதிப்போம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 எப்பயுமே வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஓகேவா? அப்ப 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இதான் வந்து ஃபர்ஸ்ட் 8 டெர்ம்ஸ். இது கவுண்ட் பண்ணி பாருங்க 8 லெட்டர்ஸ் 8 இது இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0 பிரிண்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இத வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்னும், இத வந்து செகண்ட் நம்பர்னும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அது 2யும் பிரிண்ட் பண்ணிடணும். இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தேர்ட் நம்பர் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்ப 0 பிளஸ் 1 என்ன? நம்மளுக்கு 1ஏ தான் வரும். அப்ப அதையும் பிரிண்ட் பண்ணிரும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர வந்து இந்த 1ஆ இருக்க செகண்ட் நம்பர் ஆகியும், அப்ப இத ஃபர்ஸ்ட்டா மாத்திருவோம். இத ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து தேர்ட் நம்பராவும் மாத்திரணும். நம்ம செகண்ட் நம்பராவும் மாத்திரணும். அப்ப இத நம்ம செகண்ட் நம்பரா மாத்திருவோம். இது செகண்ட் நம்பர். இப்ப ஆட் பண்ணுங்க. இப்ப என்ன வரும் உங்களுக்கு? 2 அப்படின்றது வரும். 1 + 1 2 அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் இத வந்து ஃபர்ஸ்ட் நம்பராவும், அது செகண்ட் நம்பராவும் ப்ரீவியஸ்ல இருக்க செகண்ட் நம்பராவும் மாத்திக்கிட்டே வருவோம். அப்படி மாத்திக்கிட்டே வரும்போது, இது 2யும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 அப்படின்றது வரும். அடுத்து ஆட் பண்ணும்போது 7ன்றது வரும். அடுத்து ஆட் பண்ணும்போது 9 வரும். அடுத்து ஆட் பண்ணும்போது 11 வரும். அடுத்து இது 2யும் ஆட் பண்ணும்போது, கடைசியா ஆட் பண்ணும்போது 13 அப்படின்றது வந்துரும். இதுதான் நம்மளோட சீக்வென்ஸ். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் முன்னாடி இருக்க நம்பராவும், நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் பின்னாடி இருக்க நம்பராவும் மாத்துறது தான் வந்து ஃபிபனாச்சி. ஆட் பண்ணி குடுக்கறது தான் வந்து ஃபிபனாச்சி அப்படின்றத சொல்லுவோம். இதான் கான்செப்ட். இத வந்து நம்ம புரோகிராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வாங்கிக்கலாம். எத்தன டெர்ம் அப்படின்றத. அப்ப டெர்ம் ஈக்குவல் டு இன்ட் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் அப்படின்றது இன்புட் வாங்கிட்டேன் யூசர்ட்ட இருந்து. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் 0. செகண்ட் நம்பர் நான் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்ப நான் அந்த இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு டெம்பரரி வேரியபிளா வச்சிருக்கேன். அத நான் 0வே வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன்? ஃபார் லூப்ல ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 0ல இருந்து அந்த டெர்ம் அப்படின்ற நம்பர் வரைக்கும். ஓகேவா? டெர்ம் நம்பர் வரைக்கும் எனக்கு எடுத்து ஒவ்வொன்னா ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சேன். பிரிண்ட் அந்த எஸ் அப்படின்ற சாரி டி அந்த தேர்ட் வேரியபிள வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் மாத்துறேன். என்னவா மாத்துறேன்? அந்த ஃபர்ஸ்ட் நம்பர வந்து தேர்ட் நம்பரா என்ன வச்சிருக்கனோ அத மாத்திட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர வந்து என்னவா மாத்துறோம்? இப்ப இருக்க இப்ப இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர வந்து செகண்ட் நம்பராவும், செகண்ட் நம்பர் என்னவா மாத்தணும்? நம்ம வச்சிருக்க தேர்ட் நம்பராவா மாத்தணும். இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இது மாத்திட்டு நீங்க மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அவ்வளவுதான் நம்மளோட வேலையே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இது என்ன ஆகும்னா, அடுத்து இங்க போகும்போது மாறிக்கிட்டே வரும். அப்படியே மாறி மாறி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டே வந்துரும். நடுவுல இருக்க இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பண்ணணும். என்னது? தேர்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் அப்படின்னு போடணும். ஏன்னா அப்பதான் வந்து பிளஸ் ஆகி நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வந்து ஃபிபனாச்சி கிளியரா வரும். இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் 8 அப்படின்ற அங்க கொடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அங்க பாருங்க நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சா? 0ல இருந்து அப்படியே பிரிண்ட் ஆயிட்டே வந்துருச்சு நம்மளுக்கு. இதான் வந்து ஃபிபனாச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து டே 8ல நம்ம எப்படி ஃபிபனாச்சி பண்றது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு டே 11ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்கன்னா, அது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம்.